நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்று மிக முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். நமது இந்திய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, தற்போதுள்ள இந்த சூழ்நிலையில் உலக புவிசார் அரசியலில் மிக ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகின்றன. நண்பர்களே, சீனாவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கும் இடையே அதிகமான அளவில் பதட்டம் நிலவி வருகிறது என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். இதன் பொருட்டு தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் என்ன செய்கிறது என்றால், சுமார் 100க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளையும் அதன் உரிமையாளர்களையும் ஏற்கனவே பிரச்சனையாக உள்ள செகண்ட் தாமஸ் சோயல் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிற்கரையே அனுப்பியுள்ளது. நண்பர்களே, இந்த 100 படகுகளும் நேற்று புதன்கிழமை கிளம்பி சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சீனா தனது இடம் என்று கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்கேன்பரோ சோயல் என்ற இடத்திற்கு இந்த படகுகள் சென்று கொண்டிருக்கின்றன. சீனா என்ன செய்கிறது என்பதை பார்க்கலாம் என்பதற்காக பிலிப்பைன்ஸ் சீனாவை எதிர்த்து பிலிப்பைன்ஸ் நாட்டின் மீன்பிடி படகுகளை அனுப்பி வைக்கிறது. நண்பர்களே, இதை தடுப்பதற்காக இதை எதிர்கொள்வதற்காக சீனா ஏற்கனவே 5 கோஸ்ட் கார்டு கப்பல்களையும் 5 மிலிட்டரி கப்பல்களையும் அந்த ஸ்கான்பரோ சோயல் என்று சைனாவில் அழைக்கக்கூடிய செகண்ட் தாமஸ் சோயல் என்று பிலிப்பைன்ஸ் நாட்டில் அழைக்கக்கூடிய அந்த தீவிற்கு அருகே சீனா ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட கப்பல்களை நிறுத்தி வைத்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் 25க்கும் மேற்பட்ட கப்பல்களை சற்று 100 கிலோமீட்டருக்கு அடுத்தும் சைனா நிறுத்தி வைத்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் இந்த மீன்பிடி படகுகளை எதிர்கொள்வதற்காக இவ்வாறு சீனா தயாராக உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, ஏற்கனவே செகண்ட் தாமஸ் சோயல் என்று சொல்லக்கூடிய இந்த இடமானது தனக்கு சொந்தமானது என பிலிப்பைன்ஸ் சொல்லி கொண்டு வருகிறது. ஆனால் தென்சீன கடல் பகுதியுள்ள இந்த தீவு உட்பட தென்சீன கடல் முழுவதுமே தனக்கு சொந்தமானது என சீனா சொல்லி கொண்டு வருகிறது. நண்பர்களே, ஆகவே இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே அமெரிக்காவிடம் சென்று அமெரிக்காவின் உதவியை நாடியுள்ளது. அமெரிக்காவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கும் இடையே சென்ற வாரம் தென்சீன கடல் பகுதியில் போர் ஒத்திகை நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நடுத்தர ஏவுகணைகளை அனுப்பக்கூடிய ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டமும் லுசாங் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சொந்தமானது தீவு பகுதியில் அமெரிக்கா ஏற்கனவே நிறுவியுள்ளது. நண்பர்களே, லுசாங் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராக்கெட் லான்ச் சிஸ்டமானது SM-6 ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்களை அனுப்பக்கூடியது. ஆகவே ஏர்கிராஃப்டுகள் ஏதும் பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்குவதற்கு வரும்போது இந்த மிசைல் பறந்து சென்று அந்த ஃபைட்டர் ஜெட்டுகளை எல்லாம் அழிக்கக்கூடிய வகையில் இந்த லாஞ்சர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, இந்த லாஞ்சர்களில் டொமஹாக் சொல்லக்கூடிய குரூஸ் மிசைல்களும் உள்ளன. இவை 1000 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று தாக்கக்கூடியது. ஆகவே பிலிப்பைன்ஸ் நாட்டினை சைனா ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலம் தாக்குவது என்பது சற்று சிரமமான ஒரு செயல் என்றே தற்போது தெரிகிறது. நண்பர்களே, அதே போன்று கடல் பகுதியாக நேவி மூலம் தாக்குதல் ஏற்பட்டாலும் அதனை தடுப்பதற்கும் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஏராளமான உதவிகளை செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ் இந்தியாவிடம் பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளையும் வாங்கி தற்போது சீனாவை தாக்குவதற்காக பிலிப்பைன்ஸ் தயாராக வைத்துக் கொண்டுள்ளது. நண்பர்களே, ஆகவே பிலிப்பைன்ஸிற்கும் சீனாவிற்கும் இடையான இந்த பதட்டம் சற்று அதிகரித்து வருகிறது. சீனாவின் ஆதிக்கத்தை எவ்வாறாயினும் தடுத்து விட வேண்டும், இந்த பகுதியில் அந்தந்த நாட்டிற்குரிய கடற்பகுதியை அந்தந்த நாடுகள் பயன்படுத்த வேண்டும் என்ற முறையில் சீனாவை எதிர்ப்பதற்காக பிலிப்பைன்ஸ் நாடு தற்போது தயாராக உள்ளது. நண்பர்களே, அடுத்த முக்கியமான ஒரு செய்தி, நமது இந்தியா DRDO நிறுவனத்தின் மூலம் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்தின் மூலம் ஏற்கனவே ஆஸ்த்ரா மார்க் 1 என்ற ஒரு ஏவுகணையை தயார் செய்தது. இந்த ஏவுகணை பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணை என்று கூறுவோம். இவை வான்வெளியிலிருந்து வான்வெளியில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது. ஆகவே இவை Su-30 MKI விமானத்தில் பொருத்தப்பட்டு ஏற்கனவே பல முறை சோதனை செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த ஏவுகணையானது 500 மீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்குகளையும் தாக்கக்கூடியது. 340 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்குகளையும் தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஏவுகணை சக்தி வாய்ந்தது. இவற்றில் ஆஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 மற்றும் வெர்டிக்கல் லான்ச் கடலில் உள்ள கப்பலிலிருந்து நேராக மேலே சென்று வான்வெளியில் வரக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கும் வெர்ஷன்கள் தயாரிக்கப்பட்டு தற்போது தயாராக உள்ள. நண்பர்களே, இந்த மிசைல்கள் ஏற்கனவே 250 எண்கள் வீதம் 2 முறை நமது இந்திய விமானப்படை நமது
தயாரிப்பு நிறுவனமான பாரத் டைனமிக் நிறுவனத்திற்கு ஆர்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மிசைல்கள் அனைத்துமே தயாரிக்கப்பட்டு தற்போது நமது விமானப்படைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே. இவையன்றி மேலும் 500 எண்களை இந்திய விமானப்படை ஆர்டர் வழங்கலாம் என்ற நோக்கில் இந்த பாரத் டைனமிக்ஸ் என்ற அரசு நிறுவனமானது மிசைல்களை மிக அதிகமாக தயாரித்து தற்போது வழங்குவதற்கு மீண்டும் தயாரித்து வருகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சுகாய் 30 விமானங்களை வைத்துள்ள பிற நாடுகளுக்கும் இந்த மிசைல்களை ஏற்றுமதி செய்யலாம் என்ற நோக்கில் பாரத் டைனமிக்ஸ் என்ற அரசு நிறுவனம் மிக அதிக அளவில் வேகமாக இந்த மிசைல்களை தயாரித்து வருகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல்கள் நமது நாட்டின் விமானப்படைக்கு வான்வெளியில் வரக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கு மிக அதிக அளவில் பயன்படக்கூடிய மிசைலாக இந்த அஸ்த்ரா மார்க் 1 என்ற மிசைலானது பெருமளவில் பயன்படுத்தப்படும் என தெரிகிறது நண்பர்களே. சீனா தைவானை தாக்குவதற்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டை அந்த சுயல் தீவை பிடிப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் தென்சீன கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தமானது என சொல்லிக்கொள்வதற்கும் சற்று யோசித்து வருகிறது நண்பர்களே. ஏனென்றால் அமெரிக்கா தனது இராணுவத்தை அதிக அளவில் பலப்படுத்தியுள்ளது நண்பர்களே. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான F-16 விமானத்தை வைத்து, ஏனென்றால் இந்த F-16 விமானமானது உலகத்திலே மிக சிறந்த ஃபைட்டர் ஜெட் விமானம் என்று பல வருடங்களாக பல நாடுகள் வாங்கி அவற்றை பயன்படுத்தி வருகின்றன. தற்போதும் அவற்றில் புது புது வெர்ஷன்கள் வந்துள்ளன நண்பர்களே. அமெரிக்கா என்ன செய்திருக்கிறது என்றால் இந்த F-16 விமானத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கக்கூடிய அளவில் இந்த விமானத்தை தயாரித்து விட்டது. அதனை சோதனையும் செய்துவிட்டது நண்பர்களே. இது ஒரு விமானி F-16 விமானத்தை எவ்வாறு பயன்படுத்துவாரோ அதை விட 2 மடங்கு மிக திறமையாக இந்த விமானத்தை பயன்படுத்தும் அளவில் இந்த ஏஐ சிஸ்டமானது டெவலப் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த ஏஐ சிஸ்டத்தின் மூலம் இந்த F-16 விமானமானது மிக திறமையாக அதிக அளவில் வளைந்து செல்வதற்கும் செல்லக்கூடிய திசையை மாற்றுவதற்கும் தன்னிடம் உள்ள ஆயுதங்களை மிக திறமையாக கணித்து எப்போது பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் போன்ற விவரங்கள் அனைத்துமே அது தானாகவே கணித்து எதிரில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த விமானமாக தற்போது இந்த F-16 AI என்ற விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த ஏஐ சிஸ்டம் மூலம் தயாரிக்கப்பட்ட இந்த F-16 விமானத்தை பார்த்து சீனா சற்று கவலை கொண்டுள்ளது. சற்று என்று கூட நாம் கூற முடியாது, அதிக அளவில் கவலை கொண்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் அமெரிக்கா இந்த F-16 AI விமானத்தினை சுமார் 1000 எண்கள் இனியும் 3 ஆண்டுகளுக்குள் 2028ஆம் ஆண்டுக்குள் 1000 எண்களை தயாரித்து விமானப்படையில் சேர்த்து விடுவதாக அமெரிக்கா முடிவு செய்துள்ளது நண்பர்களே. ஆகவே சைனாவிடம் உள்ள ஏஐ சிஸ்டத்தை விட அமெரிக்காவின் இந்த F-16 AI விமானம் மிக அதிக அளவில் திறம்பட்ட விமானமாக தற்போது உலகத்திற்கு அது அறிவித்துள்ளது. ஆகவே இதனை கண்டு சீனா அதிக அளவில் சற்று பயம் கொண்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் எந்தவித ஒரு தொழில்நுட்பம் இருந்தாலும் அதை அமெரிக்காவிலோ அல்லது ரஷ்யாவிலோ அல்லது பிற நாடுகளிலிருந்தோ திருடி காப்பி அடித்துத்தான் சீனா செய்கிறது. ஆனால் சீனா இவ்வாறு காப்பீடிக்காதவனும் எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாத வகையில் அமெரிக்கா தற்போது மிக கடுமையாக்கியுள்ளது. தனது நாட்டிலிருந்து எந்தவித தொழில்நுட்பமும் சீனாவிற்கு செல்லக்கூடாது என்ற முறையில் உள்ளது. ஆகவே அமெரிக்காவிற்கு நிகரான ஒரு ஏஐ சிஸ்டத்தை சீனா மிக விரைவில் தயார் செய்யுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது நண்பர்களே. அதனால் தான் சீனா அதிகமாக பயப்படுகிறது. தைவான் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தால் ஏற்கனவே தைவானில் அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன, அமெரிக்க விமானங்களும் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ் பகுதியில் மிக சிறந்த மிட்ரேஞ்ச் ஏர் லான்ச்சர் சிஸ்டமும் டைஃபான் என்று சொல்லக்கூடிய ஏர் லான்ச்சர் சிஸ்டமும் பொருத்தப்பட்டுள்ளது. ஆகவே சீனா ரஷ்யாவின் உதவியுடன் வந்தாலும் தைவானை பிடிக்க வந்தாலும் தைவானை பிடிப்பது என்பது தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவது என்பது தற்போது முடியாத ஒரு செயல் என்று தெரிகிறது நண்பர்களே. இன்னொரு முக்கியமான செய்தி நண்பர்களே, சீனா தனது சொந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் சொந்த தொழில்நுட்பம் என்று கூறிவிட முடியாது. இது ஸ்வீடன் நாட்டின் தொழில்நுட்பத்தை காப்பி அடித்து ஃபுஜியான் என்ற ஒரு 3வது விமானம் தாங்கி கப்பலை தற்போது கடலில் இறக்கி சோதனையையும் செய்து முடித்துவிட்டது நண்பர்களே. 80,000 டன் கொள்ளளவு கொண்ட இந்த ஃபியூசியன் என்ற விமானம் தாங்கி கப்பலில் சுமார் 60க்கும் மேற்பட்ட விமானங்களை பயன்படுத்தலாம் என ஏற்கனவே நமது இன்டர் நியூஸ் சேனல் வீடியோக்களில் பார்த்துருந்தோம் நண்பர்களே.
ஆகவே இந்த விமானம் தாங்கி கப்பலில் என்னென்ன இருக்கிறது, அது எவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த சிஸ்டங்கள் உள்ளன, அவை எவ்வாறு செயல்படுகின்றன, அவற்றை எவ்வாறு நாம் அழிக்கலாம், எவ்வாறு தடுக்க முடியும், அது செயல்படாமல் இருப்பதற்கு போன்ற அனைத்து விவரங்களையுமே தனது கண்காணிப்பு விமானம் மூலம் அமெரிக்கா ஏற்கனவே முழு ஸ்கேன் செய்துவிட்டது நண்பர்களே. பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஓரத்தில் இருந்து கொண்டு, ஜப்பான் நாட்டின் ஓரத்தில் இருந்து கொண்டு, சீனாவிற்கு அருகிலேயும் சென்று சீனாவிற்கு தெரியாமல் இந்த ஃபியூஜியன் என்ற 3வது சீனாவின் விமானம் தாங்கி கப்பலில் உள்ள அனைத்து விவரங்களையுமே ஸ்கேன் செய்து அதை எவ்வாறு அழிக்கலாம், எவ்வாறு செயல்படாமல் வைக்கலாம் என்ற அனைத்து விவரங்களையுமே ஸ்கேன் செய்து விட்டோம் என அமெரிக்கா வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டது நண்பர்களே. இந்த ஃபியூஜியன் என்ற சீனாவின் 3வது விமானம் தாங்கி கப்பல் இது அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை விட மிக சிறந்து என சீனா சொல்லி கொண்டு வந்திருந்தது. ஆனால் அது தற்போது ஒரு மீன்பிடி படகாகத்தான் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிகழும் போல் தெரிகிறது நண்பர்களே. இந்த ஃபியூஜியன் என்ற 3ஆம் தாங்கி கப்பல் தற்போது கடலில் இறக்கி சோதனை முடிக்கப்பட்ட நிலையில் நமது இந்தியா மிக வேகமாக விமானம் தாங்கி கப்பலை தயாரிக்க ஆரம்பித்துள்ளது நண்பர்களே. ஏற்கனவே விக்ரமாதித்யா என்ற ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பலை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அது மட்டுமின்றி 2022ஆம் ஆண்டு விக்ராந்த் என்ற உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட AC-1 என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலை சுமார் 45,000 மெட்ரிக் டன் எடையுள்ள விமானம் தாங்கி கப்பல் தற்போது முழு அளவில் அது செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதே போன்று இன்னொரு 3வது விமானம் தாங்கி கப்பலை, அதாவது உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய 2வது விமானம் தாங்கி கப்பலை தயாரிப்பதற்கு அனைத்து வகையான முடிவுகளும் எடுக்கப்பட்டு விட்டன. அவற்றிற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டு விட்டன. அந்த திட்டங்களின் அடிப்படையில் மிக விரைவில் 2வது உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பலை தயாரிக்கக்கூடிய பணி ஆரம்பிக்கப்படும் என செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், இந்த 3வது விமானம் தாங்கி கப்பலோடு நாம் நிற்கப் போவதில்லை, இதைவிட மிக சிறந்த 4, 5, 6, 7 என சீனாவை விட அதிகமான வேகத்தில் நாம் விமானம் தாங்கி கப்பலை தயாரிக்கப் போகிறோம். அது விரைவில் நடக்கும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். அதே போன்று நமது இந்திய கப்பற்படையும் 65,000 முதல் 80,000 மெட்ரிக் டன் எடையுள்ள விமானம் தாங்கி கப்பல்களை தயாரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மிக அதிக தொழில்நுட்பங்களை கொண்ட இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் சுமார் 6 முதல் 7 எண்கள் நமது இந்திய கப்பற்படையினால் சுமார் 5 முதல் 8 ஆண்டுகள் தயாரிக்கப்பட்டு அவை பயன்படுத்தப்படும் என தெரிகிறது நண்பர்களே. ஆகவே சீனா எவ்வாறு வேகமாக சென்றாலும் அதை விட முந்தக்கூடிய அளவில் நமது இந்தியா மிக வேகமாக இந்த கப்பற்படையை இனியும் வலுப்படுத்துவதில் தீவிரமாக இறங்கியுள்ளது நண்பர்களே. சீனா 3வது விமானம் தாங்கி கப்பல் ஃபியூஜியனை தயாரித்து விட்டது. நமது இந்தியா தெரிவித்தவாறு நமது இந்தியா மேலும் 5 விமானம் தாங்கி கப்பல்களை தயாரித்து சீனாவை விட கப்பற்படையில் அதிகமாக விமானம் தாங்கி கப்பல்களை கொண்ட ஒரு கப்பற்படையாக முன்னேறுமா என்ற விவரத்தை இந்திய நியூஸ் சேனலில் உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டுகளாக வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இத்துடன் இந்திய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.